இங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பர்த்டே ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்றாங்க. அப்ப அவங்க வீட்ல கட் பண்ண கேக்கையும் சமைச்ச சாப்பாடையும் பக்கத்து வீட்ல இருக்க பணக்கார ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வீட்ல பீட்சா பர்கர்னு செஞ்சா அதை இவங்களுக்கும் சாப்பிட கொடுக்கறாங்க. இப்ப அந்த பணக்கார வீட்ல இருக்கிறவங்க அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்ல இடம் இல்லாததுனால மீன் எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு கூப்பிட்டு, எங்க ஃப்ரிட்ஜ்ல இடம் இல்லமா, அதனால இதை கொஞ்சம் உங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோமா, மறக்காம இதை அம்மா கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப அந்த பொண்ணோட அம்மா ஃப்ரிட்ஜ்ல மீன் இருக்கிறத பார்த்துட்டு சமைக்கிறதுக்கு தான் மீன் கொடுத்தாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மீன் எடுத்து சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்ல இருக்கிறவங்கள இந்த மீன் செம டேஸ்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டேயும் அந்த மீன் குழம்பு நம்ம சூடு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பணக்காரம்மா அவங்களை கூப்பிட்டு, ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்கு, ஃப்ரீசர்ல இருக்க மீன் எடுத்து வெளியே வைங்க, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதை கேட்டு அந்த அம்மாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி காசு எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப இவங்களும் கடைக்கடையா அலைஞ்சு அதே சைஸ்ல இருக்க அதே மீனை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா விலை ரொம்பவும் ஜாஸ்தியா இருக்கு. ரேட்டு 2400 ரூபாய் சொல்றாங்க. இவங்க கிட்ட கையில காசு கம்மியா இருக்கிறதுனால கையில போட்டிருக்க மோதிரத்தை அடகு வச்சு அந்த மீனை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்ப அந்த வீட்ல பார்ட்டி நடக்குது. நிறைய டிஷ் வச்சு அந்த வீட்ல இருக்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த மீனை மட்டும் யாருமே தொடல. சோ நெக்ஸ்ட் டே அந்த சமைச்ச மீன் எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுடுறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின அந்த மீனை கடைசியில நாய் தான் சாப்பிடுது.